ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான விஷயங்க. ஒரு ஆன்மீக பயணம். அரவூர் அப்படின்ற ஒரு அற்புதமான கிராமத்தை பற்றி, அங்கே இருக்கிற சுவாமியும் அம்பாளை பற்றி தான் நாம் இதில் பார்க்க போகிறோங்க. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லி ஔவையார் அரியதான விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மானிட பிறவி நமக்கு அளித்த இறைவன் எவ்வாறு பெரிதாக இருக்கிறார் என்பதையும் பாடியிருக்கிறாங்க. பெரியது கேட்கின் எரிதவள் வேலோய் அப்படின்னு முருகன்கிட்ட சொல்கிற மாதிரி, பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகனை விட ரொம்ப பெருசு அப்படின்னு பார்த்திங்கன்னா கரியம்மாள், அதை விட பெருசு பார்த்திங்கன்னா குருமுனியுடைய கலசத்தில் அடக்கம். கலசமோ புவியிற் சிறுமன், புவியோ அரவினுக்கு ஒரு தலை பாரம், அரவமோ உமையவள் ஒரு சிறு மோதிரம். அப்படிப்பட்ட அரவூர் அப்படிங்கிற ஒரு ஊர். அரவம்னா பாம்புன்னு அர்த்தம். அரவூர் என்கிற ஒரு அற்புதமான கிராமம் இருக்குது. அங்கே ஒரு அருமையான கோயில் இருக்குது. கார்கோடகேஸ்வரர் என்று அந்த சிவனுக்கு பெயரும், மங்களாம்பிகையாக அம்பாளும் நமக்கு அருள் பாலிக்கின்ற கருணையே உருவான அற்புதமான திருத்தலம். உண்மையாக நிஜமாக அங்கே போய் நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஒரு அனுபவபூர்வமாக நாம் உணரலாம். இந்த அரவூர் கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துலேருந்து பக்கமாக இருக்குங்க. கும்பகோணத்துலேருந்து நாம் மன்னார்குடி பட்டுக்கோட்டை போகிற சாலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆலங்குடி குருஸ்தலம் வருது இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் தூரம் தாண்டி ஒரு 2-3-4 கிலோமீட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு நெறிக்குடின்னு ஒரு ஊர் வரும். அதை தாண்டி கொட்டையூர்னு ஒரு வரும். உங்களுக்கு இந்த நரிக்குடிக்கும் கொட்டையூருக்கும் இடையில் கொஞ்சம் அந்த மெயின் ரோட்லேருந்து போனீங்கன்னா ஒரு உள்ளே ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டரில் இருக்குது. நீடாமங்கலம் அப்படின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. அந்த ரயில் நிலையத்தில் இறங்கிட்டோம் நீங்கள் அங்கிருந்து ஆட்டோ மூலமாக கூட இந்த கோயிலை நீங்கள் இந்த திருத்தலத்தை அடையலாம். இதுதான் வழி நமக்கு அங்கே போகிறதுக்கு. உங்களுக்கு அங்கே பஸ் ஸ்டாண்டெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கிடையாது. கொஞ்சம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் தான் நம்ம இதை அடைய முடியும். இந்த அற்புதமான கோயிலுடைய என்ன வரலாறு என்ன இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். வெகு கம்பீரமாக 3 நிலை ராஜகோபுரத்தோட ஒரு 3 பிரகாரங்களோட ஒரு அற்புதமான கோயிலாக முன்காலத்தில் விளங்கியதாக நிறைய வரலாற்று குறிப்புகளும் அங்கே இருக்கிற மக்களும் எல்லாம் சொல்கிறாங்க. பக்கத்தில் பெருமாள் கோயில் இருக்குது, ஒரு அம்பாள் கோயில் ஒரு கோயிலும் ஒன்று இருக்குது. அங்கே ஒரு கிராம தேவதை கோயிலும் இருக்குது. நிறைய இருக்குது, இன்றளவும் இருக்குது. பெருமாள் கோயிலில் இருக்கிற விக்கிரகம் எல்லாமே கல்யாணராமர்னு இருக்கிறாரு. அவருடைய விக்கிரகம் எல்லாம் சேர்ந்து இப்போ புனரமைத்து அங்கே 2 குளங்கள் திருக்குளங்கள் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ஹோமக்குளம்னு பேர், அந்த ஊரில் ஓமக்குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு திதி குளம் அப்படிங்கிறது நமக்கு சுவாமி சன்னதிக்கு எதிர்த்தாப்புலேயே இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. உங்களுக்கு அந்த பெருமாள் கோயிலில் இருந்த விக்கிரகம் அந்த கல்யாணராமருடைய சீதா ராமர் எல்லாமும் அதுவும் இந்த சிவன் கோயிலுக்குள்ளேயே இருக்குது. ரம்யமான கிராமம். அப்படியே உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு உங்களுக்கு எல்லாம் பூரா பார்த்திங்கன்னா எல்லாம் தர்பை புல்லாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் தர்பை புல்லும் பசுமையும் நிறைந்த ஒரு அற்புதமாக கண்ணுக்கு விருந்தாக இருக்குது. அதை தாண்டி கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா அற்புதமான மனிதர்கள். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பேறு பெற்று பிறந்தவர்கள்னு தான் அடியேன்னு சொல்ல முடியும். அவ்வளோ ஒரு அன்பாக ரொம்ப ஒரு அக்கறையாக அனுசரணையாக யாரோ நம்ம அங்கே போனோம்னா அவ்வளோ நல்லா நம்மளை கவனித்து நமக்கு தேவையானவற்றையெல்லாம் சொல்லி இதுதான் கல்யாணராமர், தரிசனம் பண்ணிக்கோங்க. அப்படி அவங்களுக்கு அங்கே பிறந்தது பாக்கியம்னா அவங்கள பார்க்குறதுக்கு நமக்கு பாக்கியம். ரொம்ப வெள்ளந்தியாக இருக்காங்க. ரொம்ப அற்புதமாக நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ஒத்தாசை பண்ணி அங்கே நமக்கு பூஜைகள் செய்கிறதுக்கும் அந்த கோயிலை பற்றி எடுத்து சொல்லி எல்லாமும் செய்கிறாங்க. சரி, இந்த கார்கோடகேஸ்வரர்
என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனமேஜயன் மகாராஜா இருக்கிறாங்க இல்லையா, பரீட்சித்து மகாராஜாவுடைய வம்சாவழியில் வந்தவங்க. அப்போ இந்த அரவம் தீண்டி உங்களுக்கு அது நிறைய அந்த கதையெல்லாம் படிச்சிருப்பீங்க. அவர் இப்போ வந்து ஒரு காட்டுக்கு வேட்டையாக போகும்போது ஒரு முனிவர் கழுத்தில் போட்டு அவர் வந்து பாம்புனால் தீண்டி இறந்து போவார்னு சொல்லும்போது பெரிய யாகம் பண்ணுறார் அவர் ஜனமேஜயன். அப்போ எல்லா பாம்புகளும் அதில் வந்து விழுந்து இறந்துடுது. அதுதான் அந்த ஹோமகுண்டம் நடத்திய இடம், அதுதான் ஹோமகுளம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வேறு மாதிரியும் சொல்கிறாங்க. அரவத்தை அழிக்கிறதுக்காக தான் அந்த இது பண்ணுறாங்க. அப்போ கார்கோடகன் என்கின்ற அரவம், அதாவது நாகம். இந்த ஊரில் இருக்கிறவங்க வந்து அரையூர்னு சொல்கிறாங்க. அந்த ஊரை பேரெல்லாம் மருவி மருவி வருகிறது. ஆனால் அதற்கு உண்மையான பெயர் அரவூர். அரவு என்றால் பாம்பு. இதை இங்கே பாருங்கள், சிவனுக்கு முன்னாடி கார்கோடகேஸ்வரர் ஒரு சின்ன மாலையோடு இருக்கார் பாருங்கள். வந்து சிவபெருமானை வணங்குறாரு, என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி சிவபெருமானை வணங்கின உடனே அவர் பண்ண பூஜையை ஏற்று உனக்கு நான் வரம் தரேன்னு சிவபெருமான் சொல்ல, அப்போ அவரை அந்த நாகங்களை எல்லாம் காப்பாற்றுறாங்க. அப்போது அந்த கார்கோடகன் வந்து சிவபெருமான்கிட்ட ஒரு வாக்கு தர்றதாகவும், அது என்னன்னாக்கா, இந்த கோயிலுக்கு வந்து வணங்கினா யாரையுமே துன்பப்படுத்த மாட்டோம், ஏதானும் தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும்னு அந்த கார்கோடேஸ்வரருக்கும் சொல்கிறாங்க. மங்களாம்பிகை, அந்த அம்பாள் அப்படியே பேசும் தெய்வம். கிட்ட நின்று பேசி பாருங்களேன், போய்த்தான் பாருங்களேன் ஒரு முறை இந்த கோயிலுக்கு. அப்படியே கேட்டதை கேட்டபடி கொடுக்கும் தெய்வங்கள், அப்படியே நடமாடும் தெய்வங்கள் இருக்கிற ரொம்ப அற்புதமான ரொம்ப ஒரு சின்ன கோயில் தான். ரொம்ப சிரமப்பட்டு அங்கே இருக்கிறவங்க நிறைய பெரியவங்கள்லாம் சேர்ந்து இந்த கோயிலை கொஞ்சம் புனருத்தாரணம் பண்ணியிருக்கிறாங்க. மறுபடியுமே பழைய மாதிரி அத்தனை பிராகாரங்களோடும் அற்புதமான ராஜகோபுரமும் கம்பீரமாக எழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்வோம் நாம் எல்லாரும். அது நல்லபடியாக நடக்கணும். அந்த ஊர் மறுபடியும் செழிப்பாக நல்ல தினமுமே அப்படியே 6 கால பூஜையும் அப்படியே தடபுடலாக அப்படியே ஜாம்னு அந்த கோயில் வளரணுன்றது அடியேனுடைய விண்ணப்பம். எல்லாரும் அந்த மாதிரி 10 பேர் நாம் வேண்டினோம்னா இதெல்லாம் நடக்கும். அந்த காலத்தில் சுவாமி கோயில் அவ்வளோ கம்பீரமாக இருந்து இப்போ கொஞ்சம் புனருத்தாரணம் பண்ணி எல்லாரும் போயிட்டு வர அளவில் ரொம்ப சௌகரியமாக பண்ணியிருக்காங்க. அற்புதமான வரப்பிரசாதி, ஒவ்வொரு தெய்வமும் அப்படியே பிரத்யக்ஷமாக பேசுறது. போய் பாருங்கள். இது வந்து முருகன் சன்னதிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே அந்த இதுலேயே அந்த கல்லுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யந்திரம் மாதிரி இருக்குது உங்களுக்கு. இதில் புஷ்பங்களால் மறைக்கப்பட்டிருக்கு. வள்ளி தேவயானோட முருகன் சன்னதி அங்கே இருக்குது. முதல்ல விநாயகர் சன்னதி, அதற்கு அருகாமையில் இந்த ராமர் சன்னதி இருக்குது. ராமர் சன்னதியை ஒட்டி முருகன் சன்னதி இருக்குது. முருகன் சன்னதியை தாண்டி போனீங்கன்னா கஜலக்ஷ்மி சன்னதி இருக்குது. இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, கஜலக்ஷ்மி சன்னதிக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு வில்வ மரம் இருக்குது உங்களுக்கு. அங்கேயும் சின்ன நாகர்லாம் இருக்குது. நிறைய நாகப்பிரதிஷ்டை அது சம்மந்தப்பட்ட இது இருக்கிறதுனால அங்கே அடிக்கடி நாகர்கள் வந்து ரொம்ப பெரிய பெரிய அளவில் சர்ப்பங்கள்லாம் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்க்குறதாகவும், அங்கே ஒரு ஐயனார் கோயிலேருந்து வர்றதாகவும், அது எப்படி வருது எப்படி போகிறதுன்றத நிறைய பேர் பார்த்ததில்லை. சில பெரியவங்கள்லாம் பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள்லேயும் சில திதிகள்லேயும் வந்து சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு போகிறதாகவும் ஒரு ஐதீகமும் இன்றளவும் அது நடக்கிறது நிறைய பேர் அங்கே பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. அந்த குளத்துக்கு அருகில் பார்த்திங்கன்னா அந்த தோல் உரித்த சட்டைகளை பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. யாருக்குமே எந்த தீங்குமோ தீண்டவோ இன்றளவும் எந்த ஒரு அசம்பாவிதமும் ரொம்ப யுகமாக நடந்துட்டுருக்கு. எந்த ஒரு அசம்பாவிதமும் அங்கே நடக்கலைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்தீங்கன்னா அற்புதமாக பைரவர் காட்சி தர்றார் உங்களுக்கு. அங்கே பைரவருக்கு பக்கத்திலே பார்த்திங்கன்னா தனி சன்னதி கொண்ட மேற்கு நோக்கிய ஒரு சனீஸ்வரருக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது. கடைசியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து ஆஞ்சநேயர் இருக்கார். அந்த ஒரு சில ஸ்தலங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நவக்கிரகங்கள் இருக்காது. அந்த வகையில் இந்த கோயிலில் நவக்கிரகங்கள் இல்லை. இதை தாண்டி அங்கே ஒரு சின்ன கேட் இருக்குது. அதை தாண்டி போனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஒரு திருக்குளம் இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் அந்த ஒரு சோமவார சங்காபிஷேகத்துடைய ஒரு புகைப்படங்களெல்லாம் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அது இல்லாமல் அடியேன் குருநாதர் அருளிய அற்புதமான நவராத்திரி திருவிழா இந்த ஊரில்
இந்த ஸ்தலத்தில் தான் இந்த முறை சித்தர்களின் முறைப்படி அனுகிரகப்பட்டு ரொம்ப அற்புதமாக கொண்டாடப்பட்டு அதில் போய் நம்ம கலந்துக்கிற ஒரு பாக்கியமும் நம்ம பெரியவங்களும் பித்ருக்களும் நிறைய அருள் பாலித்திருக்காங்க. அப்போ போய் பார்த்ததுல தான் இத்தனை அனுபவங்கள், ஒவ்வொரு முறை போகும்போதும் ஒரு புது புது அனுபவங்கள், அற்புதமான அனுபவங்கள். அதனால் இந்த ஊர் இதுதான் பாருங்கள், உங்களுக்கு பைரவர் சன்னதி இடது பக்கமும் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே அந்த சனீஸ்வரர் சன்னதியும் இருக்குது. அந்த ஊர் மக்களெல்லாம் ஒன்று கூடி இந்த கொலு நவராத்திரியை ரொம்ப சிறப்பாக நாம் கொண்டாடணும். இது அந்த மகாலட்சுமி லக்ஷ்மி சன்னதி இது. அப்போது மஞ்சள் எல்லாம் கையால் இடித்து அந்த ஊர் மக்களெல்லாம் சேர்ந்து அம்பாளுக்கு மஞ்சள் காப்பிட்டு அந்த புகைப்படமும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் கோயிலுக்கு நாம் உள்ள நுழையிற நுழைவாயில். சின்ன கேட்டு போட்டு இருக்குது. கோயிலில் எல்லா வசதியும் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் நமக்கு பக்கத்துலேயே அங்கே இருக்கிற ஐயரும் இருக்கிறாங்க. நமக்கு என்ன வேணுமோ அங்கே கேட்டோம்னா நமக்கு எல்லாரும் ஒத்தாசை பண்ணி பூஜைக்கு உதவி பண்ணுறாங்க. இன்னும் நிறைய அற்புதமான விஷயங்கள் கொட்டி கிடக்கின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பயணத்தை நாம் பார்க்கலாம். இந்த பயணத்தின் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நாளில் நீங்கள் காலையில் கும்பகோணம் போனீங்கன்னா இங்கே போயிட்டு இந்த கோயிலெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்தலம். கண்டிப்பாக வாழ்க்கையில் நாம் ஒரு முறையானும் இங்கே போக வேண்டிய ஸ்தலம். அந்த அற்புதமான ஸ்தலத்தை பற்றிய மகிமைகளும் அற்புதங்களும் மேலும் தொடரும் என்று கூறி இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். அரவூரில் இருக்கும் வம்பலாம்பிகை சமேத ஸ்ரீ கார்கோடேஸ்வர பெருமானின் திருப்பாதம் பணிந்து இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.